என்னுடைய பெயர் கிறிஸ்டி ரவல். நான் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிட்டு இந்த சபைக்கு தெரிவு செய்யப்பட்டு வெற்றி பெற்று இங்கு வந்திருக்கின்றேன். கடந்த 14 மாதங்களாக இந்த சபையினுடைய நடவடிக்கை நாங்கள் அவதானித்து இன்றைய நாளிலே அதனுடைய வினத்திறனற்ற இந்த சபையிலிருந்து நாங்கள் வெளியேறி இருக்கின்றோம். குறிப்பாக இந்த தவிசாளர் எந்த விதமான ஆளுமையுள்ள ஒரு மனிதராக இந்த 14 மாதங்களிலும் அவர் செயல்படவில்லை. இங்கே நடைபெறுகிற ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் நாங்கள் எடுத்து கூறினாலும் அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் அதை கேட்டுவிட்டு கூட்டம் முடிந்தவுடன் அதற்கு பிறகு எங்களுக்கும் அவருக்குமான எந்த தொடர்பும் இல்லை. இனி அடுத்த கூட்டம் தொடங்குகிற நாளில் தான் அவரோடு நாங்கள் உரையாடுகிறோம். எங்களோடு கலந்து பேசுவதோ உரையாடுவதோ திட்டங்களை வகுப்பதோ எதுவுமே இல்லை. மன்னார் மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி கூட்டங்கள் நடைபெறுகிற போது இவர் கலந்து கொள்வதில்லை. அவ்வாறு கலந்து கொண்டால் கூட அங்கே எதுவும் பேசுவதில்லை. மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்துக்கு செல்லுகிற பொழுது இந்த மன்னார் பிரதேச பகுதியில என்ன தேவை இருக்கிறது, இவை எதை பற்றி நாங்கள் பேச வேண்டும், எதை முன்னிறுத்த வேண்டும் என்று அதற்கு முன்னதாக கூடி ஆராய்ந்து ஒரு தெளிவான அறிக்கையோடு மாவட்ட அமைச்சரவை கூட்டத்துக்கு போகிற பொழுது அங்கே எங்களுடைய கோரிக்கையை வைக்கலாம், அதை நாங்கள் வெற்றி பெற செய்யலாம். ஒரு சின்ன உதாரணம், கடந்த ஆண்டு டித்வா புயலின் போது அரசாங்கம் அறிவித்தது அவசர தேவைகளை உடனடியாக செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று. மன்னார் மாவட்டத்தில் உள்ள நகரசபையும் ஏனைய பிரதேச சபைகளும் தலா 1 கோடி ரூபாய்க்கு மேல நிதியினை பெற்று தங்களுடைய அபிவிருத்தியை செய்திருக்கிறார்கள். தங்களுக்கு ஏற்பட்ட அழிவுகளை அவர் சமப்படுத்துகிறார்கள். ஆனால் மன்னார் பிரதேச சபை 1 ரூபா கூட இவரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எந்த திட்டத்தையுமே இவர் முன்வைக்கவில்லை. மற்றும் இவர் கட்சி சார்ந்த நடவடிக்கை போல செய்கிறார். ஆனால் அந்த கட்சிக்காரங்களுக்கு கூட இவர் எதுவுமே செய்யவில்லை. இது கண்கூடான ஒரு விஷயம். தெளிவான ஒரு செயல்பாடு இல்லை. ஒரு மின் விளக்கு, நான் இங்கு வந்து 14 மாதங்கள், இந்த 14 மாதங்களிலே என்னை தெரிவு செய்த மகளுக்காக நீ என்னப்பா செய்தா என்று நான் எதுவுமே செய்யவில்லை. எவ்வளவு கோரிக்கைகளை நான் முன்வைத்திருக்கிறேன், எல்லா இடங்களிலும் அறிக்கையில இருக்கிறது. ஆனால் நான் இதுவரைக்கும் 15 மின் விளக்குகள் மட்டும் பொருத்தி இருக்கிறேன். இதே நேரம் இதே காலத்தில் அவர் தவிசாளர் 275 மின் விளக்குகளை அவர் சார்பாக பொருத்தி இருக்கிறார். நான் இதை RTI மூலமாக நான் எடுத்து இங்கே வைத்திருக்கிறேன். ஆகவே இவ்வளவு ஒரு தகுதியற்ற ஒரு மனிதர், ஒரு திறமையற்ற ஒரு மனிதர், இதனால எங்களுடைய மன்னார் பிரதேசமே மிக கீழான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. செய்யப்பட வேண்டிய அபிவிருத்திகள் எல்லாம் செய்யப்படாமல் மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. ஆகவே தொடர்ந்து நாங்கள் ஆளுநரை சந்தித்து உள்ளூராட்சி ஆணையாளர்களை சந்தித்து இதற்கான ஒரு தீவிர நடவடிக்கையை உடனடியாக செய்வோம் என்று கேட்டு இந்த நாளிலே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். நன்றி.